வணக்கம். இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். 3 நாள் அரசுமுறை பயணம். புரூனே பயணத்தை முடித்துக்கொண்டு சிங்கப்பூர் சென்றடைந்தார் பிரதமர் மோடி. புதிய திட்டங்கள் குறித்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அனைத்து துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை. எம்பி எம்எல்ஏக்கள் பங்கேற்பு. நாகர்கோவில் தாம்பரம் வாராந்திர சிறப்பு ரயில் சேவை நீட்டிப்பு. தெற்கு ரயில்வே அறிவிப்பு. ஜார்ஜியாவில் நடந்த துப்பாக்கி சூட்டில் 4 பேர் உயிரிழப்பு. அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் கண்டனம். பாரா ஒலிம்பிக் போட்டி 5வது தங்கப்பதக்கத்தை வென்ற இந்தியா. இன்று வெளியானது விஜயின் கோட் திரைப்படம். திரையரங்குகளில் ரசிகர்கள் கொண்டாட்டம். வங்கக்கடலில் இன்று உருவாகுகிறது புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி. வானிலை ஆய்வு மையம் அறிக்கை. இனி விரிவான செய்திகளை காணலாம். புரூனே பயணத்தை முடித்துக்கொண்டு பிரதமர் மோடி சிங்கப்பூர் சென்றடைந்தார். பிரதமர் மோடி புரூனே, சிங்கப்பூர் ஆகிய இரு நாடுகளுக்கு 3 நாள் அரசுமுறை பயணமாக சென்றுள்ளார். புரூனே பயணத்தை முடித்துக்கொண்டு பிரதமர் மோடி 2 நாள் பயணமாக சிங்கப்பூர் சென்றடைந்தார். சிங்கப்பூர் அதிபர் தர்மன் சண்முகரத்தினம் மற்றும் பல்வேறு தொழில் அதிபர்களை பிரதமர் மோடி இன்று சந்திக்கிறார். குறிப்பாக சிங்கப்பூருடன் இணைந்து செமி கண்டக்டர் உற்பத்தியின் இந்தியா ஈடுபடுவதற்கான பேச்சுவார்த்தைகள் நடத்த உள்ளன. மறைமலை நகரில் புதிய திட்டங்கள் குறித்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அனைத்து துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகர் ஊரக வளர்ச்சி பயிற்சி நிலைய கட்டிடத்தில் குறு, சிறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் தாமு அன்பரசன் தலைமையிலும் மாவட்ட கலெக்டர் அருண்ராஜ் முன்னிலையிலும் ஊரக வளர்ச்சி, வருவாய், நகராட்சி மற்றும் பேரூராட்சி உள்ளிட்ட அனைத்து துறை அதிகாரிகளுடன் புதிய திட்டங்கள் குறித்து ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டார். இந்நிகழ்வில் 2022, 2023 மற்றும் 2023, 2024 ஆண்டுகளுக்கான சாலை பணிகள், சாலை சந்திப்பு சிக்னல், தெரு விளக்குகள், பாதாள சாக்கடை திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களின் கீழ் எந்த அளவிற்கு பணிகள் முடிவடைந்து மக்களிடம் சென்றடைந்துள்ளது என்பது குறித்தும் புதிய திட்டங்கள் குறித்தும் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. இதில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் TR பாலு, செல்வம், செங்கல்பட்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் வரலட்சுமி, மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் செம்பருத்தி, தாம்பரம் கமிஷனர் பவன்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பதக்க பட்டியலில் ஜப்பானை பின்னுக்கு தள்ளி இந்தியா 13வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. மாற்றுத்திறனாளிகளுக்கான 17வது பாரா ஒலிம்பிக் போட்டி பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் நடந்து வருகிறது. இதில் உலகம் முழுவதும் இருந்து 4400 வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றுள்ளனர். இந்தியா சார்பில் 84 வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றுள்ளனர். இதில் ஆண்கள் கிளப் எறிதல் F51 போட்டியில் இந்திய வீரர் தரப்பினர் 34.92 மீட்டர் தூரம் வீசி தங்கப் பதக்கத்தை வென்றார். மற்றொரு இந்திய வீரர் பிரணவ் சர்மா 34.59 மீட்டர் தூரம் வீசி வெள்ளிப் பதக்கம் வென்றார். இதன் மூலம் 2024 பாரிஸ் பாரா ஒலிம்பிக்கில் இந்தியா இதுவரை 5 தங்கம், 9 வெள்ளி, 10 வெண்கலம் என மொத்தம் 24 பதக்கங்களை வென்றுள்ளது. அதோடு பதக்க பட்டியலில் ஜப்பானை பின்னுக்கு தள்ளி இந்தியா 13வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது குறிப்பிடத்தக்கது. வங்கக்கடலில் இன்று புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக்குகிறது. இதுகுறித்து வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மத்திய மேற்கு மற்றும் வடமேற்கு வங்கக்கடலில் இன்று புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வரும் 10ஆம் தேதி வரை மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும், சென்னையில் இன்றும் நாளையும் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் மன்னார் வளைகுடா, தென் மாவட்ட கடலோர பகுதிகள், அதை ஒட்டிய குமரி கடல் பகுதிகள் அடுத்த 3 நாட்களுக்கு மணிக்கு 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சின்னாரம்பட்டி பகுதியில் கட்டி முடிக்கப்பட்ட மேம்பால பணியை செய்தியாளர் பயணத்தின் மூலம் மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் ஆய்வு செய்தார். திருப்பத்தூர் மாவட்டம் நெடுஞ்சாலைத்துறை சார்பில் திருப்பத்தூர் சிங்காரப்பேட்டை சாலை முதல் தோரணப்பதி சாலை வரை இருந்த தரைப்பாலத்தை ரூபாய் 1,90,00,000 மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்டது. இந்த நிலையில் செய்தி மக்கள் தொடர்புத்துறை சார்பில் அரசு திட்டங்களை நேரடியாக மக்கள் அறியும் வகையில் செய்தியாளர் பயணமாக திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் மேற்கொண்டு பாலத்தினை ஆய்வு மேற்கொண்டார்.
அப்போது அப்பகுதி மக்கள் பல வருடங்களாக நாங்கள் இந்த சாலையை கடந்து வருவதில் மிகவும் சிரமப்பட்டோம் எனவும், பாலம் இல்லாத போது பள்ளி மாணவ மாணவிகள் 5 கிலோமீட்டர் அளவில் சுத்தி வரும் நிலையில் இருந்ததாகவும் தெரிவித்தனர். ஆய்வுக்கு பிறகு மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது 100 ஆண்டு காலமாக அப்பகுதி மக்கள் பாலம் இல்லாமல் அவதிவுற்று வந்தனர் எனவும், இந்த நிலையில் அவர்களுடைய பிரச்சனையை போக்கும் வகையில் 100 ஆண்டு பிரச்சனையை ஓரிரு ஆண்டுகளிலேயே தீர்த்து வைத்துள்ளோம் என்று தெரிவித்தார். 40 மீட்டர் தரைப்பாலத்தை உயர்மட்ட மேம்பாலமாக 2022 பணி ஒப்பந்தம் போடப்பட்டு 2023 முடிக்கப்பட்ட இந்த உயர்மட்ட மேம்பால பணி எந்த அளவிற்கு மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறது என்பது குறித்த செய்தியாளர் பயணத்தின் போது மக்களுடன் கலந்து பேசப்பட்டது. தவிர செய்தியாளர்களுடன் இந்த பயணத்தின் போது கிட்டத்தட்ட ஒரு 30,000 மக்கள் இந்த பாலத்தின் மூலமாக பயனடைகிறார்கள் என்கிற செய்தி இங்கு தெரிவிக்கப்பட்டது. தவிர சேலம், திருவண்ணாமலை போன்ற இரு பெரிய மாவட்டத்தை இணைக்கும் ஒரு பெரிய சாலையாகவும் இது இருந்து வருகிறது. ஆகையினால் இந்த சாலையில் போடப்பட்டுள்ள இந்த உயர்மட்ட பாலம் உண்மையில் மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறது என்பது இங்கு கள அளவில் கண்கூடாக தெரிகிறது. தவிர இங்கு இருக்கிற மக்களோடு கலந்து பேசிய போது 100 ஆண்டு கால பிரச்சனை தற்போது ஒரு சில ஆண்டுகளிலே தீர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்தியை மகிழ்ச்சியாக அவர்கள் தெரிவித்தார்கள். தொடர்ந்து இதுபோல அரசு நலத்திட்டங்கள் மக்களுக்கு எந்த அளவுக்கு போய் சென்றிருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளும் பொருட்டு இந்த செய்தியாளர் பயணம் தொடர்ந்து நடைபெறும் என்கிற செய்தியும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ் படிக்கும் மாணவர்களை ஊக்கப்படுத்திட போட்டிகளை நடத்தி பரிசுகள் மற்றும் ஊக்கத்தொகையினை வழங்க உள்ளோம் என்று வேலூரில் நடைபெற்ற கம்பம் கழக நிர்வாகிகள் தேர்வு செய்யும் நிகழ்ச்சியில் கழகத்தின் தலைவர் செல்வம் தெரிவித்துள்ளார். வேலூர் கம்பன் கழக புதிய நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட்டு பொறுப்பேற்றுக் கொண்டனர். அதன் பின்னர் கம்பன் கழகத்தின் தலைவர் செல்வம் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது கடந்த 45 ஆண்டுகளாக வேலூரில் கம்பன் கழகம் செயல்பட்டு வருகிறது. அதன் தலைவராக இருந்தவர் மரணமடைந்ததால் புதிய நிர்வாகிகள் தற்போது தேர்ந்தெடுக்கப்பட்டு பதவி ஏற்றுக்கொண்டனர் என்றும், இந்த ஆண்டும் வரும் 8ஆம் தேதி வேலூர் நகர அரங்கில் கம்பன் விழா நடைபெறும் எனவும், இதில் பட்டிமன்ற பேச்சரங்கம் உள்ளிட்டவை நடக்கும் என்றும், போட்டிகளில் வெற்றி பெறுபவர்களுக்கு பரிசுகளை வழங்குவோம் என்றும் தெரிவித்தார். மேலும் தற்போதுள்ள மாணவர்களுக்கு தமிழில் படிக்கவும் எழுதவும் தெரியவில்லை எனவும், எனவே தமிழ் ஆசிரியர்களை ஊக்கப்படுத்தவும் தமிழ் படிக்கும் மாணவர்களை ஊக்கப்படுத்திட குழுக்கள் அமைத்து போட்டிகளை நடத்தி பரிசுகள் மற்றும் ஊக்கத்தொகையினை வழங்க உள்ளோம் என்றும் கம்பன் கழக தலைவர் செல்வம் தெரிவித்துள்ளார். வரும் 7ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி திருவிழா கொண்டாடப்பட உள்ள நிலையில் விருதாச்சலத்தில் கோட்டாட்சியர் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் கோட்டத்தில் விநாயகர் சிலை ஊர்வலம் மற்றும் விநாயகர் சதுர்த்தி திருவிழா ஆகியவை நடக்கும்போது சட்ட ஒழுங்கு பிரச்சினை ஏற்படாமல் தடுக்க மேற்கொள்ளப்பட வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மற்றும் கடைபிடிக்க வேண்டிய வழிகாட்டு நெறிமுறைகள் குறித்து வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் விருதாச்சலம் வருவாய் கோட்டாட்சியர் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் மற்றும் தெர்மாக்கால் போன்ற பொருட்களால் சிலைகள் அமைக்கப்படக்கூடாது என்பன உள்ளிட்ட 39 வகையான நிபந்தனைகள் குறித்து ஆலோசனை செய்யப்பட்டது. இதில் விருதாச்சலம் வருவாய் வட்டாட்சியர் உதயகுமார், திட்டக்குடி வருவாய் வட்டாட்சியர் அந்தோணிராஜ், காவல்துறை கண்காணிப்பாளர் கிரியாசக்தி, திட்டக்குடி காவல் துணை கண்காணிப்பாளர் மோகன், நெய்வேலி காவல் ஆய்வாளர் பிருந்தா மற்றும் மின்வாரியத்துறை, தீயணைப்புத்துறை உள்ளிட்ட அனைத்து துறை அரசு அதிகாரிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் இளம் பெண்ணின் வயிற்றிலிருந்து 1.5 கிலோ தலைமுடியை தனியார் மருத்துவமனை மருத்துவர்கள் வெற்றிகரமாக அகற்றி சாதனை படைத்துள்ளனர். புதுச்சேரியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை நிபுணர்கள் குழு 17 வயது இளம் பெண்ணின் வயிற்றில் இருந்து 1.5 கிலோ தலைமுடியை வெற்றிகரமாக அகற்றியுள்ளனர். இந்த அறுவை சிகிச்சை துறை சார்ந்த குழுவின் குறிப்பிடத்தக்க திறனையும் துல்லியத்தையும் எடுத்துக்காட்டுகிறது. இது குறித்து தனியார் மருத்துவமனையின் குடல் மற்றும் இரைப்பை அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் சசிகுமார் தெரிவிக்கும் போது, நோயாளி நிலைமையின் தீவிரத்தை அறிந்து 17 வயது இளம் பெண்ணிற்கு டாக்டர் சசிகுமார் தலைமையிலான மருத்துவ நிபுணர் குழுவினர் அறுவை சிகிச்சை மேற்கொண்டதாகவும், அறுவை சிகிச்சை 90 நிமிடங்களுக்கும் மேலாக நீடித்ததாகவும், சிறுமி உடனடியாக மீண்டு வரும் வகையில் அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டதாகவும் தெரிவித்தார். அந்த வயிற்று வலி மட்டும் இல்லாம அவங்களுக்கு லாஸ்ட் ஒரு 1 வீக் அந்த வலி கொஞ்சம் அதிகமா இருந்தது. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு வாந்தி, சாப்பிட்டா வயிறு உப்பசம், பிளஸ் வெயிட் லாஸ் இது எல்லாமே இருந்தது. ஸோ இந்த கம்ப்ளைண்ட்டுக்காக அவங்க ஜெம் ஹாஸ்பிட்டல் அப்ரோச் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் அவங்கள எக்ஸாமின் பண்ணி பார்த்தப்போ வயிற்றுல ஒரு பெரிய கட்டி இருந்தது. அது அந்த கட்டி பார்த்தீங்கன்னா மேல் வயிற்றுலேருந்து கீழ் வயிற்று வரைக்கும் ஒரு பெரிய கட்டி இருந்தது.
ஜென்ரலாக அந்த 17 வயசுல பெருசாக கட்டி எதுவும் வயிற்றுல வரக்கூடாது. ஸோ இது என்னன்னு பார்க்க தான் மற்ற ஸ்கேனும் எண்டோஸ்கோப்பியும் நாங்கள் பண்ணி பார்த்தோம். எண்டோஸ்கோபி பண்ணி பார்த்ததுல சர்ப்ரைசிங், ஒரு நம்ம முடி, அது வயிறு ஃபுல்லாக வந்து அவங்களுக்கு முடி இருந்தது. அந்த முடி வந்து வயிற்றுக்குள்ள ஒரு பெரிய பால் மாதிரி ஃபார்ம் ஆகி உள்ளே இருந்தது ஆக்சுவலாக. ஸோ இதுதான் அந்த வலிக்கும் உங்களுக்கு அந்த வாந்தி வரத்துக்கான காரணமாக இருந்தது கண்டுபிடிச்சோம். இந்த நோய் பேர் வந்து ட்ரைக்கோபெசார்னு சொல்லுவாங்க. செங்கல்பட்டில் நடைபெற்ற லாரி உரிமையாளர்கள் சங்கத்தின் ஆலோசனை கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. செங்கல்பட்டு அடுத்த சிங்கப்பெருமாள் கோவிலில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் தமிழ்நாடு ஒருங்கிணைந்த மணல் மற்றும் லாரி உரிமையாளர்கள் சங்கத்தின் சார்பில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் சங்க நிர்வாகிகள் பங்கேற்றனர். கூட்டத்தில் செப்டம்பர் 20ஆம் தேதி காலையில் சிங்கப்பெருமாள் கோவில் பகுதியில் 10,000 லாரி உரிமையாளர்கள் மற்றும் ஓட்டுநர்கள் சென்னை செயின்ட் ஜார்ஜ் கோட்டையை நோக்கி பேரணியாக சென்று கோரிக்கைகளை வலியுறுத்த உள்ளதாக தெரிவித்தனர். மேலும் தமிழகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள மணல் குவாரிகளை உடனடியாக திறந்துவிட வேண்டும், வாகன சோதனை என்ற பெயரில் போக்குவரத்து காவல்துறையினர் செய்யும் அடாவடித்தனத்தை அரசு உடனடியாக நிறுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. தாம்பரம் மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து செம்பாக்கத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் தாம்பரம் மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து மகளிர் அணி செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான வளர்மதி தலைமையில் செம்பரம்பாக்கத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் வளர்மதி பங்கேற்று கண்டன உரையாற்றினார். அப்போது தாம்பரம் மாநகராட்சி மக்களின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுவதில்லை எனவும், குறிப்பாக அதிமுக அரசு கொண்டு வந்த திட்டங்கள் கிடப்பில் போடப்பட்டுள்ளது எனவும் குற்றம் சாட்டினார். இதில் செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன், அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற தலைவரும் முன்னாள் அமைச்சருமான TKM சின்னையா, மாவட்ட கழக துணை செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான பல்லாவரம் தன்சிங் உட்பட பலர் கலந்து கொண்டனர். சூலூர் அருகே கார் ஷோரூமில் அதிகாலை ஏற்பட்ட தீ விபத்தில் 10க்கும் மேற்பட்ட வாகனங்கள் சேதமடைந்தன. சூலூர் அருகே ரங்கநாதபுரத்தில் கார் ஷோரூம் மற்றும் பழைய கார்கள் பழுது நீக்கும் தொழிற்சாலை அமைந்துள்ளது. இங்கு அதிகாலை 3 மணி அளவில் ஏற்பட்ட தீ விபத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார்களில் தீ மளமளவென பரவியது. இது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த சூலூர் தீயணைப்பு நிலைய வீரர்கள் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். அப்போது கட்டிடத்தின் மேல்கூரை இடிந்து விழுந்ததில் 10க்கும் மேற்பட்ட கார்கள் முழுமையாக சேதமடைந்தது. இதனால் தீயை அணைப்பதில் சிக்கல் ஏற்பட்டது. அதன் பின்னர் சுமார் 1 மணி நேரம் போராடி தீயணைப்பு வீரர்கள் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். மேலும் அதிகாலை நேரம் என்பதால் எந்த ஊழியருக்கும் பாதிப்பு ஏற்படவில்லை. தீ விபத்து குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். இனிவரும் 50 ஆண்டு காலத்தில் திமுகவை வழிநடத்த உதயநிதி ஸ்டாலினை முதல்வர் கைகாட்டியுள்ளார் என மதுரவாயல் சட்டமன்ற உறுப்பினர் கணபதி தெரிவித்துள்ளார். சென்னை தெற்கு மாவட்ட 155வது வட்ட திமுக சார்பில் பொது உறுப்பினர்கள் கூட்டம் மதுரவாயல் சட்டமன்ற உறுப்பினர் கணபதி தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர் கணபதி பேசினார். அப்போது கலைஞர் கருணாநிதி எப்படி தற்போதைய முதல்வர் மு.க. ஸ்டாலினை நமக்கு கை காட்டினாரோ அதே போன்று இனிவரும் 50 ஆண்டு காலத்தில் திமுகவை வழிநடத்த உதயநிதி ஸ்டாலினை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கை காட்டி உள்ளார் என தெரிவித்தார். மேலும் திமுகவினர் ஆட்சியின் சாதனையை பொதுமக்களிடம் எடுத்துக் கூறி கட்சிக்கு பலம் சேர்க்க வேண்டும் என்றும் சட்டமன்ற உறுப்பினர் கணபதி கேட்டுக்கொண்டார். நிகழ்ச்சியில் கவுன்சிலர் செல்வகுமார் உட்பட மகளிர் அணியினர், இளைஞர் அணியினர் கலந்து கொண்டனர். தென்காசி அருகே பொதுமக்களை அச்சுறுத்தி வரும் சிறுத்தையை பிடிக்க வனத்துறையினர் கூண்டுகள் அமைத்து தீவிரமாக கண்காணித்து வருகின்றனர். தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் வனசரகத்திற்கு உட்பட்ட மேக்கரை பகுதியில் கடந்த சில நாட்களாக குடியிருப்பு பகுதியில் சுற்றித் திரும் சிறுத்தை அங்குள்ள ஆடு மாடுகளை அடித்து சாப்பிடுவதாக கூறி மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர் மற்றும் கடையநல்லூர் வனசரக அலுவலர் சுரேஷிடம் அப்பகுதி மக்கள் மனு அளித்தனர். இதுவரை 3 பசு மாடுகளை கொன்ற சிறுத்தையை கூண்டு வைத்து பிடிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதையடுத்து மேக்கரையை ஒட்டியுள்ள அன்பு இல்லம் அருகே ஒரு கூண்டும், அடை வினைநேர் கோவில் நீர்த்தேக்கம் அருகில் ஒரு கூண்டும் வைத்து வனத்துறையினர் தீவிரமாக கண்காணித்து வருகின்றனர். தூத்துக்குடி கடல் பகுதியில் சாகர் கவாச் என்ற கடல் ஒத்திகை நிகழ்ச்சி 2 நாட்கள் நடைபெறுகிறது. இந்தியா முழுவதும் கடல் பகுதியில் தீவிரவாதிகள் ஊடுருவலை தடுக்கும் வகையில் 6 மாதங்களுக்கு ஒரு முறை சாகர் கவாஜ் என்ற கடல் ஒத்திகை நடத்தப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக தூத்துக்குடி கடல் பகுதியில் கடலோர பாதுகாப்பு படையினர், கடலோர பாதுகாப்பு குழும காவல்துறையினர், சுங்க இலாகாவினர், மீன்வளத்துறையினர், கியூ பிரிவு காவல்துறையினர், சட்ட ஒழுங்கு காவல்துறையினர் உள்ளிட்டோர் பாதுகாப்பு ஒத்திகையில் ஈடுபட்டனர். 2 நாட்கள் நடைபெறும் ஒத்திகை நிகழ்ச்சியில் கடல் பகுதி வழியாக அந்நிய நபர்கள் யாரேனும் ஊடுருவுகிறார்களா என்பது குறித்து ஒத்திகை நடைபெற்று வருகிறது. திருவண்ணாமலை மங்கலம் அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் மாணவ மாணவிகள் பங்கேற்ற கலை திருவிழா நடைபெற்றது.
திருவண்ணாமலை மாவட்டம் மங்கலம் அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் கலை திருவிழா பள்ளி தலைமை ஆசிரியை சசிகலை குமாரி தலைமையில் நடைபெற்றது. 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவ மாணவிகள் கலை திருவிழாவில் பங்கேற்று தங்களது தனித்திறமைகளை வெளிக்கொணரும் வகையில் இசை, நாடகம், நடனம் உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகளில் பங்கேற்றனர். இதில் வெற்றி பெறும் மாணவ மாணவிகள் வட்டார அளவில் நடைபெறும் கலை திருவிழாவில் பங்கேற்பார்கள் என தெரிவிக்கப்பட்டது. விழாவில் பள்ளி மேலாண்மை குழு துணைத் தலைவர் சுகுமார் உட்பட ஆசிரியர்கள், பெற்றோர்கள், மாணவர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி திருவைக்குளம் மீனவ கிராமத்தைச் சேர்ந்த 22 மீனவர்களை இலங்கை சிறையில் இருந்து மத்திய, மாநில அரசுகள் மீட்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தூத்துக்குடி தருவைக்குள மீனவ கிராமத்தை சேர்ந்த 22 மீனவர்கள் எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி கடந்த 5ஆம் தேதி இலங்கை கடற்படையினர் சிறைப்பிடித்தனர். மேலும் எல்லை தாண்டியதற்காக ரூபாய் 2 கோடியும், எல்லை தாண்டி மீன் பிடித்ததற்காக 1.5 கோடி ரூபாயும் இலங்கை அரசு அபராதம் விதித்தது. அபராத தொகையை கட்ட தவறினால் 6 மாதம் வரை கூடுதலாக சிறை தண்டனை விதிக்கப்படும் எனவும் இலங்கை அரசு உத்தரவிட்டது. இதுகுறித்து மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றால் மீனவர்கள் இலங்கை சிறையில் வாட வேண்டிய சூழ்நிலை உருவாகும் என அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். மேலும் மத்திய, மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்காவிட்டால் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக மீனவர்கள் தெரிவித்தனர். 3 கோடி ரூபாய் அபராதம் போட்டிருக்காங்க. எத்தனை பேர்? 22 பேர் சென்றது. 22 பேரை கைது பண்ணதுல 12 பேருக்கு இந்த அபராத தொகையை விதிச்சிருக்காங்க. இது ரொம்ப அநீதியானது, மோசமானது. இது வாழ்வாதாரத்துக்கு ரொம்ப மோசம், சொல்லக்கூடிய அளவுக்கு இல்லை, அந்த அளவுக்கு மோசமானது. ஏன்னா இது மத்திய அரசாலையும் தமிழக அரசாலையும் இது மானியம் கொடுக்கப்பட்டு ஒரு விசைப்படகு செய்யறதுக்கு இந்த மானியம் கொடுக்கப்பட்டு ஆழ்கடல் மீன்பிடி தொழில் செய்யணும். நீங்க இது சொல்றதுக்கு நாங்கள் அரசு மூலமாக நாங்கள் எல்லாமே உங்களுக்கு உதவி செய்வோம்னு சொல்லி விசைப்படகு, வலை, அந்த சேட்டலைட் போன் எல்லாமே மானியமாக கொடுக்குறாங்க. பேங்க்லையும் கடனுதவியாக கொடுக்குறாங்க. இவ்வளவு கொடுத்து இந்த தொழிலை செஞ்சு இது இவ்வளவு கஷ்டத்துக்கு உள்ளாகும்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னு கேளுங்க, இப்போ இந்த போட்டில் இருக்கிற வலையானது 12 கிலோமீட்டர் தூரத்துக்கு இருக்கும். கடல், அதாவது காலை அளவில் 12 கிலோமீட்டர் தூரத்துக்கு நிற்கும். ஏற்கனவே திரும்ப திரும்ப அழுத்து சொன்னாப்புல இது சென்னையிலிருந்து குளச்சல் வரைக்கும் இருக்கக்கூடிய அத்தனை கிராமத்திலையும் இல்லாமல் மீன்பிடி மாறுபட்ட மீன்பிடியாக இது பருவலை, செவுள் வலைங்கிறத கில்நெட்டுங்கிற அந்த வலையை வச்சு தொழில் பண்ணிட்டு இருக்காங்க. இதனால கடல் வளத்துக்கோ இல்லை மனிதர்களுக்கோ ஒரு புல் பூண்டுக்கோ கூட சேதாரம் கிடையாது. பெரிய பெரிய மீன்களை தான் பிடிக்கக்கூடிய இந்த வலையானது இது சுற்றுப்புற சூழலுக்கும் கடலுக்கும் சுகாதாரமான ஒரு மீன்பிடிங்கிறதுனால தான் அரசு எங்களுக்கு இந்த அனுமதி கொடுத்திருக்காங்க ஆழ்கடல் மீன்பிடிப்பு தொழிலுக்காக. பல்லடம் அருகே சுங்கச்சாவடி மையத்தை இடிக்கும் தேதி மாற்றி வைக்கப்பட்டுள்ளதால் விவசாயிகள் காவல்துறையினரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே தாராபுரம் செல்லும் சாலையில் நீர்நிலையை ஆக்கிரமித்து சுங்கசாவடி மையம் கட்டப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்த நிலையில் சுங்கசாவடி கட்டிடத்தை அகற்ற நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனைத் தொடர்ந்து கட்டிடம் இடிக்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டிருந்த நிலையில் பொங்கலூர் வட்டார வளர்ச்சி அலுவலர் ரொனால்ட் ஷெல்டன் கட்டிடம் இடிக்கும் பணி மற்றொரு நாளுக்கு மாற்றப்படும் என தெரிவித்தார். இதனால் ஆத்திரமடைந்த விவசாயிகள் காவல்துறையினரிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்போது விவசாயிகளை மாவட்ட ஆட்சியரிடம் பேச்சுவார்த்தை நடத்தி கொள்ளுமாறு காவல்துறையினர் தெரிவித்தனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. திமுக அரசின் சாதனைகளை வீடு வீடாக சென்று எடுத்துரைக்க வேண்டும் என்று மடிப்பாக்கத்தில் நடைபெற்ற திமுக செயல் வீரர்கள் கூட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர் அரவிந்த் ரமேஷ் தெரிவித்துள்ளார். சென்னை அடுத்த மடிப்பாக்கத்தில் சோழிங்கநல்லூர் மேற்கு பகுதி திமுக செயல் வீரர்கள் கூட்டம் 188வது வட்ட செயலாளர் ரஞ்சித் குமார் தலைமையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் அரவிந்த் ரமேஷ் கலந்து கொண்டு பேசினார். அப்போது வரும் 2026ஆம் ஆண்டு தேர்தலை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்றும் மக்களிடம் திமுக அரசின் சாதனைகளையும் பெண்களுக்கான சிறப்பான திட்டங்களையும் வீடு வீடாக சென்று எடுத்துரைக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். கூட்டத்தில் 188வது வட்ட மாமன்ற உறுப்பினர் சாமினா செல்வம், மகளிர் அணியினர், திமுக தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சங்கராபுரம் அருகே சாலை அமைக்கும் பணியின் போது சேதமடைந்த குடிநீர் குழாயை உடனடியாக சீரமைக்க வேண்டும் என வலியுறுத்தி அப்பகுதி மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அடுத்த மூரார்பாளையம் கிராமத்தில் 126 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கள்ளக்குறிச்சியில் இருந்து திருவண்ணாமலைக்கு 4 வழி சாலை அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் சாலை விரிவாக்க பணியின் போது கிராமத்திற்கு வரும் குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டதை உடனடியாக சரி செய்ய வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்து வந்த நிலையில் 3 மாதங்கள் ஆகியும் முறையாக குடிநீர் வழங்கவில்லை என கூறி அப்பகுதி மக்கள் காலி குடங்களுடன் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த சங்கராபுரம் காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து பொதுமக்கள் சாலை மறியலை கைவிட்டு கலைந்து சென்றனர். இதனால் சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது.
பந்தலூரை அடுத்த எலியாஸ் கடை பகுதியில் முகாமிட்டுள்ள காட்டு யானையை வனத்துறையினர் தீவிரமாக தேடும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். பந்தலூரை அடுத்துள்ள எலியாஸ் கடை மலைப்பகுதியில் காட்டு யானை கூட்டம் ஒரு வாரத்திற்கு மேலாக முகாமிட்டுள்ளது. இந்த யானை கூட்டத்தை வனத்துறை கண்காணித்து வந்த நிலையில் திடீரென யானைகள் பிரதான சாலைக்கு வர தொடங்கியது. சாலைக்கு வரும் யானைகள் வாகனத்தை தாக்கக்கூடும் என்பதால் அவற்றின் நடமாட்டத்தை கவனிக்க வனசரகர் ஐயனார் ட்ரோன் கேமரா மூலம் கண்காணித்து யானைகளை காட்டு பகுதியில் விரட்டும் முயற்சியில் ஈடுபட்டார். இதனைத் தொடர்ந்து வனத்துறையினர் ஒலிபெருக்கி மூலம் சத்தம் எழுப்பியும் யானைகள் வனப்பகுதிக்குள் செல்லாததால் வனத்துறையினர் இரவு முழுவதும் தீவிரமாக ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். உத்தமபாளையம் தாலுகாவில் உள்ள பகுதிகளுக்கு புதிய குடிநீர் குழாய் அமைப்பதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. தேனி மாவட்டம் உத்தமபாளையம் தாலுகாவில் உள்ள கோம்பை, பண்ணைப்புறம், தேவாரம் ஆகிய பகுதிகளுக்கு ரூபாய் 19,89,00,000 மதிப்பீட்டில் புதிய குடிநீர் குழாய் அமைப்பதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. நிகழ்ச்சியில் கம்பம் சட்டமன்ற உறுப்பினர் ராமகிருஷ்ணன் பங்கேற்று குழாய் அமைக்கும் பணியை தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் நீர்வள செயற்பொறியாளர், கழக நிர்வாகிகள், பேரூராட்சி அலுவலர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். 3 நாள் அரசுமுறை பயணம். புரூனே பயணத்தை முடித்துக் கொண்டு சிங்கப்பூர் சென்றடைந்தார் பிரதமர் மோடி. புதிய திட்டங்கள் குறித்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அனைத்து துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை. MP, MLA-க்கள் பங்கேற்பு. நாகர்கோவில் தாம்பரம் வாராந்திர சிறப்பு ரயில் சேவை நீட்டிப்பு. தெற்கு ரயில்வே அறிவிப்பு. ஜார்ஜியாவில் நடந்த துப்பாக்கி சூட்டில் 4 பேர் உயிரிழப்பு. அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் கண்டனம். பாரா ஒலிம்பிக் போட்டி 5வது தங்கப்பதக்கத்தை வென்ற இந்தியா. இன்று வெளியானது விஜயின் கோட் திரைப்படம். திரையரங்குகளில் ரசிகர்கள் கொண்டாட்டம். வங்கக்கடலில் இன்று உருவாகுகிறது புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி. வானிலை ஆய்வு மையம் அறிக்கை. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.